ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடர்த்தா செய்யும். திருக்குறள். இந்த குறளோட பொருள் பார்த்தீங்கன்னா, தகுந்த காலம் அறிந்து நம்ம எதை செஞ்சாலும், அதாவது இந்த உலகையே அடைய நினைச்சா கூட அதை அடையலாம் அப்படி சொல்லிட்டு வள்ளுவர் அழகா சொல்லியிருப்பாங்க. இதுல இருந்து நம்ம எதை தெரிஞ்சுக்கிட போறோம்னா, ஒரு செயலை செய்யணும்னா அதுக்குள்ள தகுந்த காலம் வாய்ச்சோன்னு அதை பயன்படுத்தி வெற்றி பெறணும். இப்போ நான் எதை பத்தி சொல்லணும்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதாவது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நடத்தக்கூடிய குரூப் 4 சர்வீஸ்க்கான நோட்டிபிகேஷன் நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பார்க்க வரோம். வாங்க, இது உங்கள் வெற்றி ஐஏஎஸ் அகாடமி தென்காசி. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, காம்பினேட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 சர்வீஸ் அதை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க தெளிவா பார்க்கலாம். அதாவது இந்த தேர்வானது எப்போ கடைசியா நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2021 ஜூன் 27 அந்த டேட்ல தான் கடைசியா நடந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 வருடங்கள் கழிச்சு இப்பதான் இதோட நோட்டிபிகேஷன் விட்டுருக்காங்க. அதாவது இதோட பொருளடக்கத்தை விட்டுருக்காங்க. வாங்க இந்த வீடியோல இதை பத்தி நம்ம தெளிவா பார்க்கலாம். வாங்க போலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க. தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல இருந்து விட்டுருக்காங்க. இது எதுக்கான போஸ்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அப்படி சொல்லக்கூடிய அதோட டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தான். அதாவது இந்த கொடுத்துருக்கு பாருங்க, காம்பினேட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் எக்ஸாம் 4 குரூப் 4 சர்வீஸ் அப்படின்னு அவங்க டைரக்டாவே கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பாரு இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய குரூப் 4 எக்ஸாமினேஷனோட நோட்டிஃபிகேஷன் தான் இரு அப்படின்ட்டு அந்த டீட்டெயில கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இம்பார்ட்டன்டான டேட்ஸ் மற்றும் டைம், அதாவது முக்கியமான நாட்கள் மற்றும் நேரத்தை வாங்க பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வாங்க பாருங்க, இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அண்ட் டைம். டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க, 30/1/2024. அப்பனா இன்றைக்கு காலையில தான் நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. அதாவது 30/1/2024. The last and time for submission on online application. அதாவது என்னைக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது அப்படி பார்த்தீங்கன்னா, 28/2/2024 அன்றது என்னன்னா இதோட அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது. அது எங்க கொடுத்துருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 28/2/2024 தான் லாஸ்ட் டேட். அதுக்கடுத்து பாருங்க, அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ பீரியட். உங்க அப்ளிகேஷன்ல ஏதாட்டும் மிஸ்டேக் ஏதாட்டும் இருந்திருந்தா அதை எப்போ கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4/3/24. அதாவது 4வது நாள் 3வது மார்ச் மாசம் நீங்க என்னது கரெக்ஷன், அதாவது அதுல ஏதாட்டும் கரெக்ஷன் இருந்தா கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து டேட் அண்ட் டைம் எக்ஸாமினேஷன். அதாவது நமக்கு குறிப்பா இன்னைக்கு தான் எக்ஸாம் நடக்கும்ட்டு முன்கூட்டியே அறிவிச்சிட்டாங்க. அதாவது முக்கியமா இன்னைக்கு தான் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அந்த இம்பார்ட்டன்டான டேட்ஸ் பார்த்தீங்கன்னா 9/6/2024. அதாவது மேபி ஜூன் 9ஆம் தேதி தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட எக்ஸாம் டேட் எக்ஸாக்டா அவங்களே கொடுத்துருக்காங்க. துல்லியமா அவங்களே கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு தான் நடக்கட்டு. கண்டிப்பா எக்ஸாம் டேட் தள்ளி போறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா எக்ஸாம் டேட் கிளியரா கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு கொடுத்துருக்காங்க, இந்த நோட்டிபிகேஷன்ல கொடுத்துருக்காங்க. அதாவது என்னைக்கு எக்ஸாம் டேட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜூன் 9 அன்னைக்கு தான் எக்ஸாம் டேட் இருக்குன்னு டைரக்டாவே கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? சரியா? அதுக்கடுத்து பாருங்க, ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன். இது எல்லாத்துக்கும் தெரியும். முத நீங்க டிஎன்பிஎஸ்சிக்குள்ள ரிஜிஸ்டர் பண்ண போறீங்க, அதாவது அப்ளை பண்ண போறீங்கன்னா கண்டிப்பா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் உங்க மொபைல் நம்பரை கொடுத்து நீங்க ஓடிபி வாங்கிக்கணும். ஓகேங்களா? அதுக்கடுத்து பாருங்க, அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ. அதாவது என்னைக்கு அப்ளிகேஷன் கரெக்ஷன் பண்ணிக்கலாம், உங்களோட அப்ளிகேஷன் ஏதாட்டும் தவறு ஏதாட்டும் இருந்தா என்னைக்கு நீங்க கரெக்ஷன் பண்ணிக்கலாம் பாத்தீங்கன்னா 4/3/2024 இருந்து 6/3/2024 இந்த டியூரேஷன் பீரியட்ல நீங்க என்ன செஞ்சுக்கலாம், இதோட கரெக்ஷன், அதாவது கரெக்ஷன் தான் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பாருங்க, போஸ்ட் ஆப்ஷன். இந்த ஓல்டு குரூப் 4 நடத்தக்கூடிய போஸ்டிங் எல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பாருங்க, ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ், ஃபாரஸ்ட் வாட்சர், இது எல்லாமே இதுக்குள்ள சேர்ந்திருக்கு. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இன்க்ளூட் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் சபார்டினேட் சர்வீஸ். அதாவது இதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா நீங்க குரூப் 4 எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, BAO, then typist and junior assistant சொல்லுவாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா BAO, typist and junior assistant. ஆனா
இதுல எக்ஸ்ட்ரா நிறைய அதை இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. எதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டை அப்படியே இந்த குரூப் 4 கூட சேர்த்திருக்காங்க. சரியா, இது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் தான். இருந்தாலும் வேகன்சியில் ஏதாட்டும் டிஃபரெண்ட் கண்டிப்பா இருக்கலாம். நம்ம வேகன்சியை வாங்க தொடர்ச்சியா பார்ப்போம். அதுக்கடுத்து பாருங்க கொடுத்துருக்கு பாருங்க எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர் போஸ்ட், அனதர் தென் ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர் அண்ட் ஆல் தி போஸ்ட். அப்பனா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை எது கூட இணைச்சிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா குரூப் 4 கூட இணைச்சிருக்காங்க. எது கூட? குரூப் 4 கூட கண்டிப்பா இணைச்சிருக்காங்க. ஃபாரஸ்ட் கார்டை எது கூட இணைச்சிருக்காங்க? குரூப் 4 கூட இணைச்சிருக்காங்க. ஓகேங்களா? சரி, அதுக்கடுத்து அப்படியே வாங்க நம்ம மேற்கொண்டு பார்க்கலாம். மேற்கொண்டு நம்ம எங்க வர்றான்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் அண்ட் வேகன்சிஸ். இந்த வீடியோல கண்டிப்பா போஸ்ட் அண்ட் வேகன்சிஸை கண்டிப்பா நம்ம பார்க்கணும். கிட்டத்தட்ட போஸ்ட் அண்ட் வேகன்சி பார்த்தீங்கன்னா மொத்த போஸ்டிங் வாங்க ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்துடலாம். மொத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா எவ்வளவு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு பார்த்தீங்கன்னா இந்த கொடுத்துருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமானது 6244 போஸ்டிங்ஸ். எவ்வளவு பார்த்தீங்கன்னா 6244 போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா சார் இது இன்க்ளூட் ஆகும் கேட்டீங்களா, அதாவது இது இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும், கண்டிப்பா அதிகரிக்கும். கிட்டத்தட்ட மேபி எவ்வளவு எதிர்பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 12,000 வேகன்சி கிட்ட கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? நீங்க சொல்லலாம் சார் இப்போ வெறும் 6500க்குள்ள தான் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா 12,000 தாண்டி கண்டிப்பா 12,000 வேகன்சி கிட்ட என்ன செய்யும்னா கண்டிப்பா 12,000 வேகன்சி கிட்ட வரும். ஓகேங்களா? சரி வாங்க இப்ப ஒவ்வொரு வேகன்சிக்கும் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்ட்டு வாங்க தெளிவா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க எங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இதை எப்படி டைப்பா பிடிச்சிருக்காங்க, கிட்டத்தட்ட 3 விதமா இதை டைப்பா பிடிச்சிருக்காங்க. எப்படிலான்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் VAO, தென் ஜூனியர் அசிஸ்டன்ட், தென் டைப்பிஸ்ட். இந்த டைப்பிஸ்ட் ரெண்டா பிரிச்சிருக்காங்க. ஒன்று நான் காமனான டைப்பிஸ்ட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்டெனோ டைப்பிஸ்ட். இப்போதான் இதுக்கு மேலே என்ன இருக்குன்னா குரூப் 4 இருக்கும். இப்போ எக்ஸ்ட்ரா ஃபாரஸ்ட் இது கூட ஆட் பண்ணியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா லேப் அசிஸ்டன்ட் அப்படி சொல்லக்கூடிய ஒரு போஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணியிருக்காங்க. சரியா, இதோட எம்டி ஃபேஸ் எடுத்து நம்ம தனியாக அடுத்த வீடியோவில் இதோட தொடர்ச்சியில் போடுவோம். எந்தெந்த வேகன்சி எவ்வளோ எடுத்திருக்காங்க, இதோட குவாலிஃபிகேஷன் என்னன்னு. ஓகேங்களா? இப்போ வாங்க எந்தெந்த இதில் எவ்வளோ குவாலிஃபிகேஷன் அதாவது வேகன்சி இருக்கு அப்படிங்கிறத மட்டும் ஃபாஸ்ட்டாக பார்த்துலாம். அப்படின்னா இது எத்தனை விதமாக பிரிச்சிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 4-5 விதமாக பிரிச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா VAO ஒன்று என்னது VAO ஃபர்ஸ்ட் பாருங்க VAO, தென் ஜூனியர் அசிஸ்டன்ட், தென் டைப்பிஸ்ட் அண்ட் ஸ்டெனோ டைப்பிஸ்ட், தென் பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லேப் அசிஸ்டன்ட், தென் அதர்ஸ்ன்னு பிரிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட இப்படி விதமாக பிரிச்சிருக்காங்க நம்மளோட போஸ்டிங்ஸ் எல்லாமே. வாங்க அதை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் போஸ்டிங்கை பாருங்க என்ன கொடுத்தா வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், அதாவது VAO தான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. VAO போஸ்டிங்ல எவ்வளவு வேகன்சி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 108, கிட்டத்தட்ட 108 வேகன்சிஸ் இருக்கு. அதுக்கடுத்து கொடுத்துருக்காங்க ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டி, ஜூனியர் அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி, தென் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட், அப்புறம் ஜூனியர் அசிஸ்டன்ட், ஜூனியர் அசிஸ்டன்ட், ஜூனியர் அசிஸ்டன்ட். இது எல்லாத்தையும் சேர்த்து எவ்வளவு வேகன்சி இருக்கு பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் மட்டும் நல்லா குறிச்சு வச்சுக்கோங்க 2638 வேகன்சிஸ் இருக்கு. ஓகேங்களா? அப்படின்னா VAOல பார்த்தீங்கன்னா 108. அதுக்கடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட்ல பார்த்தீங்கன்னா 2638 வேகன்சிஸ் இருக்கு. ஓகேங்களா? தென் பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட் அப்படி சொல்லுவாங்க, அதாவது 10ல இருந்து 14 வரை, 10ல இருந்து 16வது வரை 14 வரை இருக்கா, அதாவது டைப்பிஸ்ட் அப்படி சொல்லுவாங்க, அதாவது தட்டச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. இதுல மொத்தம் எவ்வளவு வேகன்சிஸ் இருக்கு பாத்தீங்கன்னா 1718 வேகன்சிஸ் இருக்கு. அப்படின்னா டைப்பிஸ்ட்ல எவ்வளவு வேகன்சி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1718 வேகன்சிஸ் இருக்கு. ஓகேங்களா? தென் அதுக்கடுத்து பார்த்தோம் பார்த்தீங்கன்னா ஸ்டெனோ டைப்பிஸ்ட் அப்படி சொல்லுவாங்க, அதாவது 15ல இருந்து கிட்டத்தட்ட 17 அந்த நம்பர்ல இருக்கக்கூடிய ஸ்டெனோ டைப்பிஸ்ட். இதுல ஆல் ஓவரா எவ்வளவு வேகன்சி இருக்குன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெனோ டைப்பிஸ்ட்ல 446 வேகன்சிஸ் இருக்கு. எவ்வளவு இருக்கு? 446 டோட்டலா ஸ்டெனோ டைப்பிஸ்ட் இவ்வளவு வேகன்சிஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸ்டெனோ டைப்பிஸ்ட்ல 446 வேகன்சிஸ் இருக்கு. தென் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான இன்க்ளூட் பண்ணிருக்கக்கூடிய ஃபாரஸ்டர், இதுல எதுலாம் இன்க்ளூட் ஆயிருக்கும் பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் வாட்சர், ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் கார்டு வித் லைசன்ஸ். இது எல்லாத்தையும் சேர்த்து ஹோலா ஃபாரஸ்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எவ்வளவு வேகன்சி இருக்குன்னா அவங்க சொன்னமே 1174 வேகன்சிஸ் இருக்கு. அப்படின்னா ஃபாரஸ்ட்ல மட்டும் எவ்வளவு வேகன்சிஸ் இருக்கு? 1174
77 வேகன்சிஸ் ஃபாரஸ்ட்ல மட்டுமே அவங்க கொடுத்துருங்க. இது ஒரு நல்ல விசேஷம். ஃபர்ஸ்ட் ஃபாரஸ்ட் தனியாக எடுக்கணும்னாங்க, இப்போ இதுக்குள்ள இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. தென் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா லேப் அசிஸ்டன்ட் அப்படி சொல்லுவாங்க. என்னது லேப் அசிஸ்டன்ட், அதாவது 25வதுல இருக்கு பாருங்க, 25வதுல இருக்கு லேப் அசிஸ்டன்ட். அதில் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா 25 தான், நம்பர் 25, போஸ்டிங்கும் 25. அப்போனா ஆல் ஓவராக பார்க்கும்போது இவ்வளவு. அதர்ஸ் அப்படி சொல்லக்கூடியதுல பார்த்தீங்கன்னா, அதாவது மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா மில்க் ரெக்கார்டர், அதுக்கடுத்து டெலிஃபோன் ஆப்ரேட்டர், பில் கலெக்டர், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டன்ட், இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 132 வேகன்சிஸ் இருக்கு. எவ்வளோ இருக்கு? 132 வேகன்சிஸ் இருக்கு. ஓகேங்களா? அப்படின்னா ஒன் டைம் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணி எது பாருங்க. விஏஓவில் பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி ஃபேஸ்னால நம்ம எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு எம்டி ஃபேஸ் எடுத்துக்கிடுவோமா? எம்டி ஃபேஸ் எங்க இருக்கு? எம்டி ஃபேஸ்க்கு வந்தாச்சு. சரி, இதில் பாருங்க, நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுதேன் பாருங்க. விஏஓவில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஏஓவில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 108 வேகன்சிஸ் இருக்கு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க, அதாவது ஜூனியர் அசிஸ்டன்ட், இதுல எவ்வளவு இருக்கு பாத்தீங்கன்னா 2638 வேகன்சிஸ் இருக்கு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா டைபிஸ்ட் எவ்வளவு பாத்தீங்கன்னா 1718 வேகன்சிஸ் இருக்கு. ஓகேங்களா? 1718 வேகன்சிஸ் இருக்கு. தென் பாத்தீங்கன்னா ஸ்டெனோ டைபிஸ்ட் அப்படி சொல்லுவாங்க. என்னது? ஸ்டெனோ டைபிஸ்ட், அதாவது இங்க அடுத்த பக்கம் கொஞ்சம் பெருசானாலும் எழுதிக்கலாம். ஓகேங்களா? பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? விஏஓ 108. தென் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் 2638 வேகன்சிஸ். தேட் ஒன் டைபிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா 1718. அதுக்கடுத்து ஸ்டெனோ டைபிஸ்ட் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது. இதில் குறைவான வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க, 446 வேகன்சிஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது ஃபாரஸ்டர், அதாவது ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர், ஃபாரஸ்ட் கார்டு வித் லைசன்ஸ். இது எல்லாத்தையும் சேர்த்து எவ்வளோ வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 1177. அப்புறம் புதுசாக இன்க்ளூட் பண்ண லேப் அசிஸ்டன்ட் அப்படி சொல்லுவாங்க. இதில் 25 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஒன், அதாவது 1 2 3 4 5, அதாவது 6th ஒன் கிட்ட பார்த்தீங்கன்னா லேப் அசிஸ்டன்ட், 7th ஒன் பார்த்தீங்கன்னா அதர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த அதர்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 132 வேகன்சிஸ் இருக்கு. ஓகேங்களா? 132 வேகன்சிஸ் இருக்கு. அப்படின்னா ஆல் ஓவர் நமக்கு எவ்வளவு வேகன்சிஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6244 வேகன்சிஸ் ஆல் ஓவரா இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா சார்? இது கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகுமானா? கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். எவ்வளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா ஒரு 12Kல இருந்து டு ஒரு 15K வரை. எவ்வளவு? 12Kல இருந்து ஒரு 15K வரை என்ன சொன்னா இன்க்ரீஸ் ஆகலாம். கண்டிப்பா 12,000ல இருந்து 15,000 வேகன்சி என்னன்னா இன்க்ரீஸ் ஆகலாம். சரியா? ஓகேங்களா? கண்டிப்பா இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா ஆகும்னு நினைக்கிறேன். அப்படின்னா ஒன்ஸ் நம்ம லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்துடலாம். இம்பார்ட்டன்ட் டேட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் கொடுத்துருக்காங்க. இன்னையில இருந்து, அதாவது இம்பார்ட்டன்ட் டேட் பார்த்தீங்கன்னா 30/1ல இருந்து 28/1 வரை. ஓகேங்களா? 30/1ல இருந்து 28/1 வரை நம்ம என்ன செய்யலாம்னா நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதோட கரெக்ஷன் டேட் கூட அவங்க கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க, 28/2. ஓகேங்களா? 28/2 கரெக்ஷன் டேட் ரொம்ப முக்கியமாக அவங்க கொடுத்துருக்காங்க. கரெக்ஷன் டேட் பார்த்தீங்கன்னா 4/3ல இருந்து 6/3 வரை. ஓகேங்களா? இது வந்து கரெக்ஷன் டேட். அதுக்கடுத்து முக்கியமா எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் டேட் லாஸ்டான சொல்லி முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோல பார்த்தீங்கன்னா எந்தெந்த இதுல எந்தெந்த குவாலிஃபிகேஷன் அதை பத்தி பார்ப்போம். எக்ஸாம் டேட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இருந்து இந்த எக்ஸாம் டேட் தான். அதாவது 2 வருடங்களா காத்திருந்த நமக்கு எல்லாமே ஒரு வரப்பிரசாதமே சொல்லலாம். எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா 9/6/2024 இன்னைக்கு தான் அவங்க எக்ஸாம் டேட் கொடுத்துருக்காங்க. சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம வெற்றி ஐஏஎஸ் அகாடமியில இதை தவிர்த்து நிறைய கிளாஸஸ் போய்கிட்டு இருக்கு. அதாவது நியூ கிளாஸஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ண போறோம். அதாவது நெக்ஸ்ட் வீக்ல இருந்து அதாவது அடுத்த வாரத்துல இருந்து நம்ம நியூ கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட மகாகவி அப்படி ஒரு டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. அப்புறம் சக்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெஸ்ட் பேட்ச், அதாவது மகாகவி அப்படி சொல்லக்கூடிய டெஸ்ட் பேட்ச், அதாவது எப்படி நம்ம டிஎன்பிஎஸ்சி கட்டாய தமிழ்ல 100 மதிப்பெண் பெறலாம் அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதல் மட்டும் இல்லாம கண்டிப்பா 100க்கு கிட்டத்தட்ட ஒரு 95 98 எடுக்கக்கூடிய ஹோல் கொஸ்டின்ஸ் அதில் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 4000 to 8000 கொஸ்டின் அதில் இருக்கும். அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? அதெல்லாம் நம்ம வெற்றி ஐஏஎஸ் அகாடமியில் நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? நியூ கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்புறம்
டிஎன்பிசிக்கு மட்டும் தான் நீங்கள் கோச்சிங் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. நீட்டு, அதுக்கடுத்து டெட் எக்ஸாம், இதுக்கு எல்லாமே நமக்கு கிளாஸஸும் போயிட்டு இருக்கு. குறிப்பாக மெட்டீரியல்ஸ் இருக்குது நம்மகிட்ட. அதாவது டெட் எக்ஸாம், அதாவது ஆசிரியர் தேர்வுக்காக மெட்டீரியல்ஸ் நம்மகிட்ட இருக்குது. ஓகேங்களா? அது மாதிரி நீட்டு தான் என்னோட டாக்டர் ஆகுதான் என்னோட குறிக்கோள் அப்படின்னா கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம மெட்டீரியல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சிக்கு ஆன்லைன் கிளாஸ் எல்லாமே நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்கலாம்னா வேக்கன்சி பார்த்தாச்சு, இதோட குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்க்கலாம். சரியா? எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். எல்லாரும் குரூப் 4 எக்ஸாமினேஷனை ரொம்ப ஹாப்பியாக நல்ல மார்க் எடுத்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகேங்களா? நன்றி.